வணக்கம். வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முகாதேவியோடு. மார்கழி மாதத்தில் அதிகாலை வேளையில் இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்த காற்றில் அடர்த்தியான ஆக்சிஜன் நிறைந்திருக்கும். அதை சுவாசிப்பதன் மூலமாக நமக்கு பல நன்மைகள் கிட்டும் என்பதால் தான் பிரம்ம முகூர்த்தத்தில் அனைவரும் எழுந்து கோலம் போடுவது, பஜனை பாடி ஊர்வலம் செல்வது, ஆலயங்களில் தரிசனம் செய்வது போன்ற நல்ல விஷயங்களை நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நம் பாரம்பரிய முறை என்பது பச்சரிசி மாவில் கோலம் போடுவது. பார்ப்பதற்கு வேண்டுமானால் வண்ணங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய கோலமாக அது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதில் ஒரு தர்ம சிந்தனை இருக்கிறது. எறும்பு போன்ற பல ஜீவராசிகளுக்கு உணவாக அமைகிறது இந்த பச்சரிசி மாவு. மார்கழி மாதம் என்பது பனி விழக்கூடிய காலம். இந்த காலத்தில் நோய் தொற்றுகள் அதிகமாக பரவக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட நோய் கிருமிகள் நம் வாசலை தாண்டி உள்ளே வரக்கூடாது என்பதற்காகத்தான் கிருமி நாசினியான சாணமும் பூசணிப்பூவும் வாசலில் வைக்கப்படுகிறது. இது அறிவியல் காரணம். ஆன்மீக காரணம் ஒன்று உண்டு. தேவர்கள் அனைவரும் குடியிருக்கக்கூடிய ஓர் உயிர் கோமாதா. அந்த பசுவிடம் இருந்து வரக்கூடிய அனைத்து பொருட்களுமே தெய்வீக தன்மை கொண்டது. பசுஞ்சாணம் என்பது பஞ்சகவியத்தில் ஒன்று. லட்சுமி கடாட்சம் பொருந்தக்கூடிய பொருள் பசுஞ்சாணம். பூசணிப்பூ என்பது இந்திரனுக்கு மிகவும் பிடித்தமான மலர். அப்படிப்பட்ட சாணத்தையும் பூசணிப்பூவையும் வைத்தால் வீட்டில் செல்வ செழிப்பு ஓங்கி இருக்கும் என்பது ஐதீகம். பூசணிப்பூ வைப்பதில் ஒரு சமூக காரணமும் உண்டு. முந்தைய காலத்தில் யார் வீட்டில் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கன்னி பெண்கள் இருக்கிறார்களோ அவர்கள் வீட்டு வாசலில் மட்டுமே மார்கழி மாதத்தில் பூசணிப்பூ வைக்கப்படும். பெண் தேடுவோருக்கு இது ஒரு சுலபமான வழியாக இருந்திருக்கிறது. நாளடைவில் இந்த வழக்கம் அழகியல் ரீதியாக மாறி அனைவரது வீட்டு வாசல்களிலும் ரங்கோலியிட்டு நடுவில் சாணத்தை பிடித்து வைத்து அதன் மேல் பூசணிப்பூ வைக்கும் வழக்கம் வந்துவிட்டது. இந்த மார்கழி மாதம் என்பது ஆன்மீக மாதமாகவே கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் தர்ம சிந்தனைகள், ஒழுக்கம், மனக்கட்டுப்பாடு போன்ற நல்ல விஷயங்களை நாம் வளர்த்து கொண்டோமேயானால் பிறக்கக்கூடிய இந்த தை மாதத்தை நமக்கான மாதமாக மாற்றிக் கொடுப்பார் திருமால். நல்வழி பிறக்க வழிபாடு செய்வோம். ஓம் நமோ நாராயணாய.